கர்ப்பரச்சாம்பிகை தஞ்சை மாவட்டம் திருக்காவூர்ல முல்லைவனநாதர் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல தான் குழந்தையில்லா பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமா விளங்குற கர்ப்பரச்சாம்பிகை அருள் பாலிக்கிறாங்க. முல்லைவனமான இந்த கோவில்ல நித்துவர் வேதிகை அப்படிங்கிற தம்பதியர் வாழ்ந்து வந்திருக்காங்க. குழந்தை பேர் இல்லாத இவங்க முல்லைவனத்தினாதரையும் அம்பிகையும் கும்பிட்டு வந்ததால வேதிகை கருவுற்று இருக்காங்க. ஒரு நாள் நித்துவர் வெளியே போயிருக்கும் போது வேதிகை கர்ப்ப வழியில அவதிப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல ஊர்த்துவபாதர் அப்படிங்கிற முனிவர் பிச்சை கேட்டு வந்திருக்காரு. வேதிகை மயக்கமா இருந்ததால பிச்சை கேட்டு வந்தவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாம போயிருக்கு. அவங்க உள்ள எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு தெரியாமலே முனிவர் கோபம் கொண்டு சாபம் கொடுத்திருக்காரு. சாபத்தினால கருவுல இருக்கிற குழந்தை கலைஞ்சிருக்கு. வேதிகை அளந்துகிட்டே அம்மனை வழிபட அம்மனே நேர்ல வந்து கலைந்த கருவை ஒரு குடத்துக்குள்ள ஆவாகனம் செஞ்சு குழந்தை உருவாகும் நாள் வரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப வேதிகை இந்த தளத்திலே கர்ப்பரச்சாம்பிகை எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டி இருக்காங்க. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கும் சதுர்பூஜை அம்பிகையா நின்ற குளத்துல காட்சி அளிக்கிறாங்க கர்ப்பரச்சாம்பிகை. குழந்தை இல்லாதவங்க அம்மன் பாதத்துல வச்ச நெய்ய 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தா குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கர்ப்ப காலத்துல தாய் போலவே கூட இருந்து கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கிற கர்ப்பரச்சாம்பிகை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க.